பெரியவங்களா இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து போடுங்க. சரி, நீ உங்களை பின்னால மறைக்கிறதுல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்றாங்க. கொஞ்சம் தயவு செய்து முறைச்சதான் பார்க்காதீங்க. நான் ரொம்ப நல்லவன். உங்க டவுசரை கூட நான் துவைச்சு தருவேன். அப்படியா? அப்படி இந்த முறைக்கவும் தான் கூடாது. பாசமா இருங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? அன்பா இருங்க. அண்ணே, நீங்க இளவட்டமா இருக்கீங்க, காலை கட்டுறீங்க. அண்ணே, அவர் அண்ணேன்னு சொன்னா அடுத்தால பாக்குறேன். இல்லண்ணே, அண்ணே காலையெல்லாம் நான் விரிக்க சொல்லல. நீங்க காலை வச்சாலும் சரி, நீங்க கையை கொண்டு எங்க வச்சாலும் சரி, ஒரு விருப்பம். அதனால உங்க விருப்பப்படி இருக்கனே, நான் கட்டாயப்படுத்த வந்திருக்கிறேன். ஏன் காலை கட்டி இருக்க கூடாதுன்னா, அந்த பாருங்க அவர் காலை கட்டி இருக்காரு. ஏன் காலை கட்டி இருக்காருன்னா பக்கத்துல கையை விட்டாலும் விட்டுருவாங்க. அதனால காலை கட்டி இருக்காரு. நல்லபடியா பாருங்க. எதுக்குன்னா சரி, இப்ப எப்படி வந்தாலும் சரி, இப்ப நாட்டுல நடப்பு என்ன? நீங்க படிச்சவங்க தானே, தந்துள்ளவங்க தானே. நான் யாரையும் சுட்டிக்காட்டி சொல்லல. நாட்டை நடப்ப பாருங்க. ஆள் பார்த்து மரியாதை, காசுக்காக மரியாதை. ஆள் பார்த்து மரியாதை, காசுக்காக மரியாதை, கேட்டு வாங்குவது மரியாதை. இது மரியாதையா? நோ. மனிதனாக பிறந்தால் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், மனித நேயம் பெருக வேண்டும். ஆகவே பாச உள்ளங்களே, மனிதனை மதித்து எல்லோரும் சிறப்பித்து வாழ தெய்வத்தை வேண்டி இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகளை தெரிவிக்கிறேன். இந்த நாடகம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் தோளூர் தெற்கப்பட்டி கிராமம் தேவேந்திரகுல பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் முனைப்பாறை உற்சவத்தை முடித்து இந்த நாடகம் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தை நடத்தும் தேவேந்திரகுல கிராமத்து பொதுமக்கள் மற்றும் முனியப்போர் 7 ஸ்டார் இளைஞர் நற்பணி மன்றம், மகளிர் மன்றம், தோளூர் தெற்குப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்தனை உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்து மந்திரிக்கு ரசிக பொதுமக்களை பார்த்து உணர்வோடு வரவேற்று பண்பான முறையிலே நாடகத்தை கண்காணித்து சிறப்பிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவங்குகிறோம். இந்த நாடகம் உயர்ந்து டிவி சமயம் கிராம தலைவர் அவர்கள், தோளூர் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்ந்து காளியம்மாள் ராமு அவர்கள், உயர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் பரமக்குடி தாலுகா மரியாதைக்குரிய உள்ளங்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், உயர்ந்த மின் பொறியாளர் அவர்கள், இவர்கள் முன்னிலையிலும் இந்த நாடகம் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தை சிறப்பிக்க வந்துள்ள அனைவரையும் வணங்கி பார்த்த உணர்வோடு இருந்து பண்பான முறைகளை நாடகத்து கண்டிகளை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வள்ளியர்வ நாடக நடிப்பவர்கள் நவரசு நாயகன், வெற்றிக்கொடி நாட்டி வரும் பருவ மன்னன், இலக்கிய மாமேதை, சொற்போர் அரசு ரவி பிரசாத் எம்ஏ அவர்கள், மேலன் பேரன் பிறந்தன், இன்னிசை பேரரசி இசைக்குயில் நாடக உலகின் விடிவெள்ளி அன்பிற்குரிய சகோதரி மன்னார்குடியைச் சேர்ந்த பானுப்பிரியா அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகி. தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? நீ தானே பக்திமான வந்திருக்கிற. கோயிலுக்கு போவியாடா? சாமிலாம் சரியா இருக்கா? நீ கும்பிடுவ? எப்படி கும்பிடுற? படுத்து கும்பிடியா, விழுந்து கும்பிடியா? அப்ப படுத்து கும்பிடுறதா என்ன? என்னடா ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ற? ரெண்டு தனித்தனியா தான், ஒண்ணு தனியா இருக்க. என்னடா விவரம்னா பாக்குறேன். காலையில போய் பாடுற, ரெண்டு எப்படி இருக்கு, ஒண்ணு என்ன இருக்கு. இப்போ உன்கிட்ட கேட்கிறேன், கண்ணுல நீர் வந்தா அதுக்கு பேர் என்னடா? அண்ணே அவன் சொல்றேன், உங்க ஊர் பையன். கண்ணுல நீர் வந்தா கண்ணீர் உங்கன்னு சொல்றாங்க. அப்ப அறிவில் சேர்ந்த பெரியவங்கலாம் இருக்கீங்க. அக்கா உங்களை சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னை பெற்ற தாய்களே, உங்களை நான் என்றைக்கு மதிப்பேன். உங்களை யார் யார் மதிக்காம திரிகிறாங்களோ அவங்க உறுப்பினவே மாட்டாங்க. அதனால உங்களை நான் குறையா சொல்றேன். ஆண்களை நான் எப்பவும் மதிக்க மாட்டேன், பகல்ல மட்டும்தான் மதிப்பேன். ராத்திரில நீ போய் பார்த்து என்ன செய்யறாங்க. அதனால இப்படி பதில் சொல்லு. கண்ணுல நீர் வந்தா கண்ணீர் சரியா? புண்ணுல நீர் வந்தா நீ சொல்ற சாமி கோயிலுக்கு போறோம் சொன்ன சொல்ற, கோயிலுக்கு போறாலும் ஒழுங்கா தெரியுமா? கண்ணுல நீர் வந்தா கண்ணீர், புண்ணுல நீர் வந்தா விடிய காலம் சொல்லி அந்த டான்ஸ்கார பிள்ளை நீ கூட்டிட்டு போ. அதனால பிசிலச்சான் குஞ்சிகளா குஞ்சிகளா Yeah.
இப்பதானா தெரியுது நீ ஊரில் குளிக்கிறால பூரா ஒளிஞ்சிட்டு பாக்குறாங்க. இப்பதான் தெரியுது எப்படி கொக்கை மீன திங்குமா உனக்காதான் ஆடுனேன், உனக்காதான் பாடு. அதனால எப்படிதான் சரி இந்த பள்ளியூர் நாடு தண்டிப்பவர்கள் மிக சிறப்பான முறையில் வந்திருக்கிறார். நவரசு நாயகன் வெற்றி கோடி நாட்டி புராண மாமேதையாக திகழ்ந்து வரும் புராண சித்தம் என்னும் சிறப்பு பட்டத்தை பெற்ற கலை கண்ணன் அவர்கள், கலை கண்ணன் அவர்கள் நாரதர் ஆர்மோனியம் பேர். தம்பி நீங்க பாரு, உனக்காக அங்க சின்ன பிள்ளை கருத்து போறாரா, அவங்க நல்ல வயலுங்க, நீங்க கருத்து போறாரு. மிக சிறப்பான முறையில் இங்கு ஆர்மோனிய இசைமேதையாக இசைக்கு வந்துள்ள விஜய் டிவி புகழ் நமது முத்து சிற்பி பாத்தீங்களா? முத்து சிற்பி அவர் வந்தார் பாருங்க முருகன் பாத்திரத்துல, நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப நாடக உலகிலே எங்களில் ஒருவராக திகழ்ந்து ஒரு அன்பு தம்பி அங்கு சென்றாலும் அந்த குழுவிலே இசைக்கு சென்றுள்ள ஆர்மோனிய இசைமேதை அன்பு சகோதரர் எம் கே ரத்னப்பா அவர்கள் ஆர்மோனியம் மற்றும் பாட்டு. நான் சொன்ன பேசாம அப்புறம் விழுந்து கடிச்சே விடுவாங்க. நான் சொல்ல நீங்க எதுக்கு சொல்றேன்னா ஒரு உற்சாகம் நீங்க கொஞ்சம் படுத்துங்க. உங்க பணவாசனம் நாங்க கேட்கல, உங்க பாசத்தை தான் கேட்கிறோம். ஆனா அதே சமயத்துல பெட்டுக்காரையா என்னது நீங்க ஹார்மோனியம் பின்பாட்டு சொன்னேன். சரி, நீங்க என்ன செஞ்சீங்க? வாட்சி காட்டுனேன். வாட்சிங்க பாடலையே நீங்க பின்பாட்டுக்கு நீங்க பாடுனா வாங்கி போடுங்க. நாங்க பாடுனா நீங்க பாடுவீங்க. ஆமா, தென்னமர தோப்புக்குள்ளே தெரியாம போற பொண்ணே, தென்னமர தோப்புக்குள்ளே தெரியாம போற பொண்ணே, தென்னமர தோப்புக்குள்ளே தெரியாம போற பொண்ணே, தேவி தேவி அழுகிறியே என்னம்மா, தேவி தேவி அழுகிறியே என்னம்மா, நடந்ததோட என்னன்னு சொல்லம்மா, என்னம்மா எதுக்காக போன நானே சொல்லு, நான் தன்னாலே சொல்றேன், நானே போன பின்னாலே வரேன், தென்னமர தோப்புக்குள்ளே தெரியாம போன புள்ளே, தென்னமர தோப்புக்குள்ளே தெரியாம போன புள்ளே, தேவி தேவி அழுகிறியே என்னம்மா, தேவி தேவி அழுகிறியே என்னம்மா, தேவி தேவி அழுகிறியே என்னம்மா, அங்கே தெரியாம நடந்தது என்னம்மா, தேலு கொட்டி புரிச்சா தேவை என்ன சொல்லு, தெரியாம போனா அதுதானே சொல்லு, தெரியாம போனா அதுதானே சொல்லு, 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 சொல்லு. இருந்தாலும் இப்ப நான் பாடுறேன், பாடுறீங்க. சரி, எப்படி பண்ணாலும் பாடுவீங்களா? எப்படி பாடுவீங்களா? பாடலாமே. நிஜமாவா? உண்மையாகவா? நல்லா பாடலாம். என்ன என்ன பாடுவீங்க? நீங்க என்ன
என்ன பண்ண பாடுவோம். நான் பாடுனா நீங்க பாடுங்க. ஏன்னா நீங்க கெட்டிக்காரன்னு யூடியூப்ல பார்த்துதான் உங்களை போட்டுருக்கு. சரி சரியா? ஏன் பொண்டாட்டி எனக்கு சொந்தம், உங்க பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தம் இல்ல. உங்க பொண்டாட்டியுடைய அண்ணன் தம்பி எல்லாருக்குமே சொந்தம். என் பொண்டாட்டி எனக்கு சொந்தம் சொன்னீங்க. சரி, உங்க பொண்டாட்டி யாருக்கு சொந்தம்? அவங்க அண்ணன் தம்பி பெண்ணு பேசாம இவருடைய மாமே மச்சன் அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் சொந்தம். இது தெரியாம வந்து இருந்துகிட்டு ஒரு காசை வாங்க வந்துருக்கு. ஏய்யா, ஒரு ஐயா சொன்னாரு வந்தாரு, நான் பார்த்தேன், அவர் கண்ணாடி போட்டிருந்தாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நாடகக்காரங்க ஆளப்பாறு ஆள கருதருக்கு ஆள் மாதிரி வந்திருக்காங்க. நாடகக்காரங்க ஆளப்பாறு ஆள கருதருக்கு மாதிரி வந்திருக்காங்க. அவள வந்தவரு அந்த பக்கத்துல புலிக்குளமா. அவர் சொல்றாரு, அவருக்கு விடிஞ்சா காசு, விடிஞ்சா காசு. இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? விடிஞ்சாலும் விடியாட்டாலும் நாடகக்காரங்க காசு செத்து போட்டாங்க. ஏன்னா அந்த காசு படுத்துற பாடம் பெரும்பாலா இருக்கு. காசு என்பது பெரிதல்ல, அந்த காசை எந்த முறையில நம்ம செலவழிக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம் என்பதுதான் பெருசு. இப்ப பணக்காரன்னா யாரு சொல்லுங்க? பணக்காரனா யாரு? பணம் வச்சிருக்க பணக்காரனா? அவன் வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியும். சந்து முந்தெல்லாம் அடைக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அதே சமயத்துல பணத்தின் அருமை எப்ப தெரியும்? பணத்தின் அருமை எப்ப தெரியும்? நீங்க நாடகம் பார்க்க வந்தா நல்ல கருத்துக்களை எடுத்து போங்க. பணத்தின் அருமை எப்ப தெரியும்? எப்ப தெரியும் பணத்தின் அருமை? குப்பரை படத்தை பார்த்தா தெரியுமா? பணத்தின் அருமை ஒருத்தன் நீங்க கடன் வாங்கி பாருங்க, ஒருத்தன் நீங்க கடன் வாங்கி பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த பணத்தோட அருமை. பணம் என்பது பெரிதல்ல, காசு என்பது பெரிதல்ல. பிச்சை எடுத்து கூட காசு வாங்கலாம், beg to get money, but we cannot beg to get respect. ஆனா மரியாதையை பிச்சை எடுத்து வாங்க முடியாது. நீங்க படிச்சவங்க யார் படிக்கல, யார் வீட்டுல என்ன தெரியாது. அதனால அந்த காசு பெருசு என்றால் காசு தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் கடவுளே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. கைக்கு கை மாறும் கடவுளே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. நீ தெரியும்னா உங்க கடனை நீங்க ஒரு ஆட்டை வாங்கி பார்த்தா தான் அந்த காசுடைய அருமை தெரியும். அதனால நான் உங்களை பேசலாம், நீங்க என்னை பேசலாம், வெள்ளை சட்டை போடலாம், மஞ்சள் சட்டை போடலாம், எத்தனை சட்டை போட்டாலும் உங்க உள்ளத்தில் இருப்பது யாருக்கு தெரியும்? உண்மை என்பது உறங்காது. ஏன்னா அடுத்தவரை நீங்க ஏமாத்தலாம், உண்மையை நீ ஏமாற்றக்கூடாது. தன்னை என்னைக்கு உணர்றானோ அவன்தான் மனித பண்பு உள்ளவன். First you think yourself, there is the way to improve life. வாழ்க்கையில முன்னேற வழி என்ன? தன்னை உணர்வது. ஆகவே நீதி எங்கே, தர்மம் எங்கே, நீதி எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த நீதி நான் போல வளைவதுதான் சட்டமாகும், நான் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அவர் வழக்கறிஞ வழக்கறிஞ வட்ட வேண்டுமா? அவர் வழக்கறிஞ வழக்கறிஞ தொட்ட வேண்டுமா? நான் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அவர் வழக்கறிஞ வழக்கறிஞ தொட்ட வேண்டுமா? நாடகத்தை பார்க்கிறோம், நாடகம் கேட்கிறோம். நீதி என்று தேவை என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அந்த நீதியை காட்டினா உங்க காலத்தொட்டு நான் வணங்குவேன். நேர்மையாக பேசினா உங்க பண்பை நான் வெளிப்படுத்துவேன். ஆனா வணக்கம் சொல்லும் போது கூட ஆள் பார்த்து வணக்கம் சொல்றாங்க, வணக்கம் சொல்லும் போது கூட தலையை சேர்த்துட்டு போறாங்க. எப்படி போனாலும் சரி, இப்ப நான் உங்ககிட்ட பாசத்தோட கேட்பது என்ன? மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும். அந்த மரியாதை இருந்தால் நிச்சயமாக தெய்வப்பற்று வரும், அன்பு வளரும், சமாதானம் கிடைக்கும். சமாதானம் எங்கே? சமாதானத்தின் அருமை என்ன தெரியுமா? Where is peace, there is God. எங்கு சமாதானம் இருக்கிறதோ அங்கு இறைவன் இருக்கின்றார். ஏன் தெரியுமா? அந்த இறைவனை போற்றி புகழக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? நம் குடும்பத்திலே பெற்றோர்களுக்கு உண்டு,
பெருமை தேடக்கூடிய அப்பா அம்மாவுக்கு உண்டு. பெற்றோரை மதியுங்கள், பெருமையை தேடுங்கள், குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டரை முன்னாள் மிருதங்க வைப்பார் பாசத்துக்குரிய அன்பு அண்ணா காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் தோழத் தவிர வேற்றுவார். பாருங்க ஐயா, இங்க ஒரு ஐயா சொல்றாரு ஆட்டம் போடுவான். ஆடுனே உனக்கு கொஞ்ச நாள் சென்றா தன்னால ஆடுனே, பேசாம இருந்தேன். இன்னும் ஆடாம நீ பேசாம இருந்தேன் அண்ணே, இவனை சொரியனே நீ ஒரு நல்ல மனுஷன் எனக்கு தெரியுமே. நீனும் நானும் ஒரே வீட்டுல பிறந்தாலும் நீதி ஒண்ணுதானே, நியாயம் ஒண்ணுதானே. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீ பதில் சொல்லிருந்தேன். என் சம்பளத்தை சத்தியமா உன்னை தந்துடுறேன். எங்க நல்லா நீ எல்லாரும் கேளுங்க, அவர் சொல்லுவார். இப்ப சாப்பிட போறோம் வச்சுக்கோங்க. அம்மா நீங்களும் கேளுங்க. சாப்பிட போறோம், சாப்பிட போகும்போது சமையல் சரியில்லைன்னா என்ன ஆகும்? சாப்பிட போறோம், அங்க ருசி இல்ல, குழம்புல உப்பு இல்ல, சமையல் சரியில்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. என்னப்பா நீ டவுசரை மோந்து வாக்குறான் இருக்க. அப்ப என்ன ஆகும்? அன்னைக்கு சமையல் கெட்டு போகும், சமையல் சரி இருக்கா? சரி. ஆனா ஒரு நாளைக்கு தான் அந்த சமையல் சரி இருக்கா. இன்னைக்கு சாப்பாடு சரியில்லைன்னா அந்த சாப்பாடு கெட்டு போயிடும். அதே சமயத்துல அறுவடை சரியில்லைங்கன்னா என்ன கடும்? அறுவடை, விவசாயம் அறுவடை சரியில்லை என்ன கடும்?
சமயம் சரின்னா ஒரு நாள் கட்டும், அறுவடை சரியில்லைன்னா ஒரு வருஷம் கட்டும், ஒரு வருஷம் கட்டும். இதை நினைச்சு பார்க்கறான் விவசாயி, நினைச்சு பார்க்கறாங்களா? ஏய்யா, ஒரு நாள் சாப்பாடு கெட்டு போச்சுன்னா எவ்வளவு கோபம் வருது. அதே சமயத்துல ஒரு வருஷம் அறுவடை கெடுதே, அந்த அறுவடை கெடுத்தா ஒரு வருஷம் வீணா போகுது. அதை பத்தி உணரக்கூடாதா? அது தெரிஞ்சுதான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆள் எப்படி ஆளாரு தெரியுமா? யானை மேல ஏறி போகும்போது சுண்ணாம்பு கேட்டான், யானை மேல ஏறி போகும்போது சுண்ணாம்பு கேட்டான். அந்த பணமொழிதான் அவங்களுக்கு உதவும். அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வந்திருப்பவர்கள் சிறப்பாக இருந்தா சரிதான். இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் கேட்கிறேன், லவ் பண்ண போனாகலாம். லவ்னா அன்பு. அந்த காலத்துல அப்ப புருஷன் பொண்டாட்டி தனியா போயிருக்காங்க. அப்ப போகும்போது புருஷன் அந்த பொண்டாட்டி கேட்டிருக்கு, எப்பா ஒரு சந்தோஷமா இருக்குமே, அது புருஷன் கேட்டிருக்கு, சந்தோஷமா இருக்குமே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் லவ் பண்ணி முடிஞ்ச பின்னால புருஷன் பாடிருக்கேன், சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை நான் போதும் என்றால் சோறு இங்கே போராடி, சோதனை மேல் சோதனை உன்னை கட்டதுக்கு, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. முதல் நாளே கல்யாணம் பண்ணிவிட்டு சோதனைன்னு சொன்னான்னா, அப்புறம் மறுபடி இவன் கேட்டிருக்கேன் பொண்டாட்டியை பார்த்து வீட்டுக்கு போன உடனே, ஏன்னா வீட்டுல உள்ளவங்க மதிக்கணும்ல, அதுக்காக இவன் பாடி இருக்கேன், நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல பொண்டாட்டி புருஷனை. மறுபடி கேட்கும் போது அப்ப சொல்லியிருக்கேன், இந்த விளக்க கொடுத்து விளக்கேற்றி வைக்கின்றேன் விடிய விடிய எரியட்டும், அண்ணே. என்னது? டான்ஸ்காரப்புல பார்த்தா முதப்பாவார கட்டு. பாத்தியா, நான் முதப்பாவார கட்டுன்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு உள்பாவார கட்டுறான். ஆனா பலவாத்திய புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாருங்க, எத்தனை ஆல்ரவுண்ட் பார்த்திருப்பீங்க. இந்த ஆல்ரவுண்டரை பாருங்க, மதுரையில் புகழ் பெற்று புதுக்கோட்டையிலே கொடிகட்டி அந்த சருகு மலைவெட்டையிலே பிறந்து இங்கே வந்திருக்கும் அன்பு தம்பி சூர்யா. சூர்யா ஆல்ரவுண்ட் சேர்ப்பா.
நன்றி நன்றி. உனக்கு கைதட்டு வாங்கிட்ட சம்பளம் உனக்கு நெவிக்கு. உன் சம்பளத்தை என்ன செய்யறாய்னா காலையில மாரியத்தா கோயில்ல உண்டிய போட்டு போறான். இப்பதான் சொல்லி சம்பளம் உழைக்கிறான் வாங்கி. உன் குடும்பம் ரெட்ட குடும்பம் ஆகும்டா. ஆமா, உன் கொண்டாட்டி இன்னொருத்தரை கூட்டிட்டு போவான். நீ எங்க போற? நீ ஏன் இங்க வந்தாங்க கேப்பா. அதனால தம்பி, இருட்டுல பார்த்தா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? கருப்பா தான் இருப்பாங்க. அழகா இருந்தா கூட ஆண்டவனுடைய அருள் வேண்டும். அழகா இருந்தா கூட ஆண்டவனுடைய அருள் வேண்டும். ஆனா எப்படி இருந்தா சரி தம்பி, நீ வாய்ச்சி விட்ட தாளம் போடுறார் பாரு. அடுத்து நீலன் அண்ணன் அன்புக்குரிய நீலகண்டன் அவர்கள் தாளம் செய்ப்பார். எல்லோரும் நலமா இருக்கணும், எல்லோரும் நலமா இருக்கணும். எல்லோரும் நலமா இருந்தா வாழ்க்கையை பத்தி பெரியவர்கிட்ட கேட்டா பெரியவங்க சொல்லுவாங்க. சின்ன பையன்கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியுது? கூட்டிட்டு ஓடுறாங்க. கூட்டிட்டு ஓடிட்டு என்ன செய்யறாங்க? இருக்க நகையை பூரா வித்துவிட்டு அந்த பிள்ளையும் 5-6 பேர் சேர்ந்து பங்கு வச்சுவிட்டு கடைசியில் ஐயோ தெய்வம் அவன் என்ன செய்யறான்? கடைசியில சாக போறாங்க. ஏப்பா, வீட்டு நிலைமையை பாருங்க, அப்பா அம்மாவை பாருங்க, குடும்பத்தை உணருங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாம உங்களை காலில் விழுந்து கேட்கிறேன், கூட்டிட்டுலாம் ஓடாதீங்கப்பா. வாழ்க்கை என்பது புனிதமானது. அந்த வாழ்க்கையில எப்படிதான் சரி பெரிய வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கை எப்படிப்பட்டது? வாழ நினைத்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழிதான் இல்லை கோடிகள் அவன் கடலில் எடுத்து எப்பொழுது வாழலாம். ஆனா வாழ நினைத்தால் வாழலாம்னு அந்த காலத்துல பாடி வச்சாங்க, பெரியவர்கள் பயன்படுத்தினாங்க. பெரியவர் சொல்படி கேளுங்க. ஆனா இந்த காலத்துல சாக போறீங்களே, உங்ககிட்ட கேட்கிறேன், தயவுசெய்து சொல்றேன், வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காட்டணும், சாகாதீங்க. ஏன் தெரியுமா? சாக நினைத்தால் சாகலாம், சாக நினைத்தால் சாகலாம், சரித்திரம் படைச்சிட்டு சாகணும். படிச்சு முன்னேறி ஒரு சரித்திரம் படைத்துட்டு அப்புறம் நீங்க எப்படி போனாலும் பேரும் புகழும் உங்களுக்கு. நாட்டியக்காலை நடனமங்கை அன்புக்குரிய சகோதரி மனவை சேர்ந்த அனிதா அவர்கள் டான்சர் காமிக். அனிதா எப்படி வருது தெரியுமா? நான் ரெடி, இப்ப நீங்க ரெடியா? 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 ஊருக்குள்ள போக நான் ரெடி, ஊருக்குள்ள போக நான் ரெடி. ஒவ்வொருத்தரா வருவோம், நீங்க ரெடியா? நான் ரெடி, இப்ப நீங்க
தங்கமேனி கொட்டமைப்பு மிக சிறப்பு சிறந்த முறையில் கொட்டமைப்பாளர் PBK ராமசாமி அவர்கள் தெற்குப்பட்டி தோளூர் தெற்குப்பட்டி அந்த ராமசாமி அவர்கள் கொட்டமைத்துள்ளார்கள். அன்பண்ணா ராமசாமி அவர்களுக்கு எங்கள் பாச வணக்கமும் சிறப்புக்குரிய நன்றியும். நன்றி நன்றி வணக்கம். அன்பண்ணா ராமசாமி அவர்கள் நல்லவரா சின்னவரா பெரியாளா? பெரியாளா? அப்ப பெருசா இருக்குமா? பாத்தீங்களா பெருசா இருக்குன்னா என்ன பெருசா இருக்கு? என்ன பத்தியா பழம் பெருசா இருக்கு. பழம் பெருசா இருக்க எப்பவும் கொட்டைய மேல போகும்போது கீழே இருந்து பார்த்துட்டாங்க. ஆனா அவர்கிட்ட பழம் எந்த பழம்? திறமை, சக்தி, வலிமை எல்லாம் சிறப்பா இருக்கு. அதனால அன்புக்குரிய PBK ராமசாமி அண்ணா அவர்களுக்கு அன்பு வணக்கம், அன்பு வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சாப்பாடு நல்லபடி கமைத்தார்கள், பாசத்தோடு எங்களை உழைத்தார்கள், மறக்க முடியாது. வந்த உடனே அந்த யாரும் கேட்டேன், ஒரு போலீஸ்கார் மாதிரி இருந்தார். நான் போலீஸ்காரன், நான் போலீஸ்காரன் தம்பிங்க சொன்னார். அப்ப போலீஸ்காரே இப்படி இருந்தா அவர் தம்பி எப்படி இருக்காங்க? அவர் தம்பி சிறுசாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? வாங்க மரியாதை கொடுத்தார்கள், எங்களை உணர வைத்தார்கள், சிந்திக்க வைத்தார்கள். 10 மணி நேரம் உழைத்த இந்த கிராமத்தை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் ஒளிமயத்தை சிறப்பித்துக் கொடுக்கும் ஸ்தாபனம் மீனாட்சி அண்ட் ராஜ் இசையகம் பெருமாள் கோவில் மீனாட்சி அண்ட் ராஜ் சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா 2 மைக் செட் பேர் போட்டிருக்கு, 2 பேர் போட்டிருக்கு. மீனாட்சி அண்ட் ராஜ். மீனாட்சி எந்த ஊரு? எல்லாம் ஒரே ஊர் தானே? ஒரே தெருவு தானே? இல்ல பக்கத்து வீடா? இல்ல வீட்டுக்குள்ளே உள்ள வீடா? உள்ள வீடு. அப்ப ஒழுங்கிருந்து நல்லா பார்க்கலாம். ஆனா சிறப்புக்குரிய ஸ்தாபனம். இருந்தாலும் அந்த பின்னால் இருக்கவங்க எவ்வளவு இடம் கிடக்கு. உங்க காலை தொட்டு கும்பிடுறேன், வந்து உட்கார்ந்தாங்க. வேற எதையும் தொடர்ந்தா சொல்லுங்க, அதையும் தொட்டு கும்பிடுறேன். வாங்க. ஏன்னா இடம் கிடக்கு இங்க பாருங்க. முன்னாடி இருந்து பார்த்தா கலையுடைய ரசிப்பு நல்லா இருக்கும். கோபத்துக்கு கூடாது, சந்தோஷமா தான் சொல்றேன். இருந்தாலும் ஒளி அமைப்பு மீனாட்சி அண்ட் ராஜ் இசையகம் சிறப்புக்குரிய நெஞ்சங்கள், அன்புக்குரிய உள்ளங்கள், உங்களுக்கு அன்பு நன்றி வணக்கம். பெருமாள் கோவில் உரிமையாளர் அன்பு அண்ணா பாண்டி அவர்கள். யாருன்னு பாண்டி? யாரு? நீங்க தானே? ஆகா, போன வருஷம் போட்ட டவுசரே இன்னைக்கு போட்டிருக்கேன். ஆனா பாண்டினா பாண்டினேன். ஏன்னு கேளுங்க, உள்ள வந்தாரு. நான் கூட வேற ஆளாக்கு நினைச்சேன். உள்ள வந்து என்ன வேணும் எப்ப வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு சொற்படி கேட்டு நடக்கிற சொன்னார். பாத்தீங்களா? அதான் பதவி வரும்போது உதவி வர வேண்டும், அந்த பணிவு இருக்க வேண்டும். பாசம் உள்ள அன்பு அண்ணா பாண்டியவர்களுக்கு நன்றி வணக்கம். அண்ணே, நீங்க விரும்பினால் என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கினேன். எதுக்கு? என் பொண்டாட்டி மாசமா இருக்க இருந்தாலும் பிரசவத்துக்கு இல்லை, தொந்தரவு பண்ணாம போகட்டுமே. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, எங்களுக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய தேவேந்திர கிராமத்து பொதுமக்கள் மற்றும் முனியப்பா 7 ஸ்டார் இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் மன்றம் தோளூர் தெற்குப்பட்டி அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி கூறி உங்கள் முன்னால் இருக்கும் அடிகை உங்க அன்பை பணிவோடு நாடி வந்துள்ள. நான் போன பிறப்புல பொம்பளையா இருந்தேன். என் புருஷன் வந்து இங்க புலிக்குழந்தை, புலிக்குளம் சாத்தான் தான் என் புருஷன். ஆனா புலிக்குளம் சாத்தானுக்கு எனக்கு பிறந்த பிள்ளை யாரு தெரியுமா? நெடுங்குளத்து கண்ணை. புலிக்குளம் சாத்தானுக்கு எனக்கு பிறந்த பிள்ளை நெடுங்குளம் கண்ணை. அதனால இங்கு மிக சிறந்த முறைகளே இல்லை. சாத்தா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரா? அடுத்த பிறப்ப நம்ம வேண்டிய நான் பொட்டனாயா பிறக்கிறேன், நீங்க ஆனாயா பிறப்பேன். ஊரா நம்மளை வேடிக்கை பார்க்கணும். ஆனா சிறந்த முறைகளே அன்புக்குரிய சாத்தானவர்களுக்கு பாச வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நல்முறைகளே எங்களுக்கு ஒளிமைத்த அனைவருக்கு நன்றி கூறி கிராமத்தை வணங்கி உங்கள் முன்னால் இருக்கும் அடிகை எப்படிப்பட்டோம் தெரியுமா? லஞ்சம் என்பது யாருக்கு வேண்டும்? லஞ்சம் வேண்டுமா? உழைத்து உண்ணலாகாதா? படிக்க வேண்டுமா? படிப்பதில் கூட லஞ்சம் கொடுத்து பாஸ் செய்ய வேண்டுமா? தேர்வு எழுத வேண்டுமா? தேர்வு எழுத கூட அந்த கேள்வி பேப்பருக்கு காசு வேண்டுமா? இப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்து உள்ள உள்ளங்களே, லஞ்சம் வாங்காது. லஞ்சம் வாங்கினால் ஒரு குடும்பத்துக்கு ஐயோ கேடு. அப்படி லஞ்சம் வாங்கினால் என்னாகும் தெரியுமா? லஞ்சம் வாங்கினால் உனக்கு அடிக்கிறது ஓர் மணி. அது என்ன மணி தெரியுமா? லஞ்சமே சாவு மணியா, லஞ்சமே சாவு மணியா. அட கணேசா ஏற்றும் பார்க்கின்றாரா?
முன்னால் உங்க அன்பை நாடி வந்துள்ள அடிகை உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி நிற்கும் இளையான்குடி கீரனூரை சேர்ந்த ஜே ஸ்ரீதரன். நான் தப்ப போன் அண்ணே வர்றனே, கவலைப்படாத. இப்ப அப்படித்தான் இருக்கேன், அரிக்கிறது மாதிரி டான்ஸ் கார புள்ள வரட்டும்னே, குடிக்கிறது மாதிரி செய்வனே. அந்த புள்ள வரட்டும்னே, ஒண்ணு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன வரணும், முட்டை வரணும். ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன வரும், அந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் வரணும், எனக்கு ஒரு விவேகம் வரணும். வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே. மீசை மட்டும் பெருசா இருக்கு, தம்மை 80 பேரை பார்த்தாலும். ஆர்வடி செம்மேதை எம் கே ரத்னப்பா அவர்களுக்கு மாலை சுற்றி மகிழ்விக்கிறார்கள், பொன்னாடி பொறுத்துக்கிறார்கள். நன்றி நன்றி. அண்ணே வாங்கண்ணே, மீசை இருக்கு, இந்த முத்தம் கொடுக்குறது குத்தாதானே இருந்தாலும் அவர் பாருங்க, சிரிப்பு பாருங்க, நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், மாறிய வரலாறு எல்லோரும் நல்லா இருக்கணும். கோடிரி குமரன் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டுகிறார்கள். இல்ல பயமா இருக்குண்ணே, திடீர்னு வந்துட்டீங்க. ஆடூர் மாஸ்டர் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடி போட்டுகிறார்கள். தாமசிக்கும் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டுகிறார்கள். இங்கே பொன்னாடி எடுத்துக் கொண்டிருப்பாங்க ஸ்ரீதரன் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு நன்கொடை அளித்த காச்சாடியை சேர்ந்த நெய்யம்மாள் எர்த் மூவிஸ் உரிமையாளர் பாலிச்சாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எங்களுக்கு நாடகம் அமைத்து தந்த நெடுங்குளத்தை சேர்ந்த ரேசகன் கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாட போர்த்திய கிராம பொதுமக்களுக்கு நன்றி. புலிக்குளம் சாத்தமே பப்புனாக நடிக்கும் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இந்த பொன்னாட போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் ரெடியான பாத்தீங்களா, நம்மள உலகம் பூரா பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பதற்காக, உலகமே பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் மாயாபுரத்தை சார்ந்த மாதவன் அண்ணா அவர்கள். யூடியூப் அன்பு உள்ளம், உங்களையும் வணங்குகிறேன், என்றும் சிறப்பா இருக்க எல்லோரையும் நாடுகிறேன். அவரே தெரியல, அப்ப டான்ஸ் என்ன பண்ண போறிய? அவர் தூக்கும் போது ஏதோ வச்சிருக்காரு தெரியல. அண்ணே வாங்க, மாயாகுளம் மாதவன் அவர்களே, அண்ணா ஒரு பொண்ணா கிராமத்து சார்பாக யூடியூப் மாஸ்டர் அன்புக்குரிய அண்ணா மாயாகுளம் மாதவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவிக்கிறார். நன்றி. ஒளி வைத்துக் கொண்டிருக்கும் ராஜ் அன்புக்குரிய அண்ணா வாங்க. போத்திரியா போத்தியாச்சானே, போத்தியாச்சானே, நன்றி.